மாநகர் மாவட்ட கழகத்தில் பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகிகளே, மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களே, பகுதி செயலாளர்களே, வட்ட செயலாளர்களே, மாவட்டங்களை சார்ந்திருக்கிற சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது இந்த மதுரையிலே நடைபெறுகிற போது நான் கலந்து கொண்டது மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். அதுவும் என்னை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். அதுவும் இந்த மனித சங்கிலி ஆரம்பித்த இடம் ஜான்சிராணி பார்க். ஒரு காலத்திலே மேற்காட்டு பொட்டல் என்று அழைக்கப்பட்ட அந்த ஜான்சிராணி பார்க்கிலே இருந்துதான் இது தொடங்கி இருக்கிறது. இங்கே ரொம்ப பேருக்கு தெரியும் என்று கருதுகிறேன். 1972 எங்களுடைய இனிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் ஆரம்பித்த போது விதை போட்ட இடம் இந்த ஜான்சிராணி பார்க் தான். அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் என்று எழுதப்படாத ஒரு வரலாற்றை உருவாக்கிய இடம் இந்த ஜான்சிராணி பார்க் தான். என்னை போன்றவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இதே ஜான்சிராணி பார்க்கிலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொடுங்கோடன் மு.க. ஸ்டாலின் ஆட்சி மாற வேண்டும் என்று மனிதர்களை ஆரம்பித்திருக்கிற இடமும் இந்த ஜான்சிராணி பார்க் தான். நிச்சயமாக இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு விதை போட்டிருக்கிற இடம் இந்த ஜான்சிராணி பார்க். நிச்சயமாக திமுகவின் ஆட்சி மாறக்கூடிய நாள் வெகு விரைவிலே இல்லை என்று மட்டும் இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக எங்களால் புரிந்து கொண்டிருக்க முடிகிறது. இந்த போராட்டமே பொதுமக்களுக்காகத்தான். இந்த அறப்போராட்டம் பொதுமக்களுக்காகத்தான். இங்கே கோஷம் போட்டார்கள் எல்லா வரியும் உயர்ந்து போய்விட்டது என்று. ஆனால் வரியை பற்றி முதலமைச்சருக்கு கவலை இல்லை. அவருக்கு இருக்கிற ஒரே கவலை என்னவென்றால் தன்னுடைய அப்பா பெயரை எல்லா இடத்திலையும் வச்சிடணும். ஒரு இடம் பாக்கி இல்லாம அவங்க அப்பா பேர் படத்தை வைக்கணும், அவங்க அப்பா பேரை வைக்கணும். வச்சிருங்க, நீங்க எல்லா இடத்துலையும் வைங்க. இன்னும் ஒரே ஒரு இடம் பாக்கி இருக்கு, அந்த இடத்தையும் நாங்க சொல்றோம். அந்த இடத்தையும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஆண் படம் பெண் படம் போட்டிருக்கோம். நீங்க அங்க கொண்டு போய் அவர் படத்தை வச்சு ஒரு ரிப்பனை வச்சு திறப்பு விழா பண்ணுங்க. நாட்டுல பால் விலை ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, மின்சார கட்டணம் ஏறி போச்சு, கல்வி கட்டணம் ஏறி போச்சு, போதை புழக்கு வந்துருச்சு, கஞ்சா புழக்கு வந்துருச்சு, கற்பழிப்பு வந்துருச்சு, கள்ளச்சாராயம் வந்துருச்சு, நூற்றுக்கணக்கில் செத்து போயிட்டு இருக்கான். இவன் போய் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டுறான். ஏன் ஆரியபவன் ரோட்ல சைக்கிள் ஓட்டா சைக்கிள் ஓடாதா? டயர் ஓடாதா? அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டுறான். அதுக்கு ஒரு போட்டோ ஷூட்டு, அதுக்கு ஒரு போட்டோ ஷூட்டு. நான் கேட்கிறேன், இதை பத்தி எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒரு காலத்துல கும்பி எரியுது, குடல் கருகுது, செத்தான் அத்தான் பேசினான். எங்கடா போறீங்க இப்போ? குப்பி எரியலையா, குடல் கருகலையா, உங்களுக்கு வருத்தம் வரலையா? எங்க ஒருத்த கூட போராட மாட்டீங்க. இன்றைக்கு போராட்ட குணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஒரே ஒரு தலைவர், எங்கள் அண்ணன் எடப்பாடியாக. நாள்தோறும் மக்களுக்காக, மக்களை பற்றி சிந்தித்து இந்த ஆட்சி மாற வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர் அந்த எடப்பாடியார். அவருக்கு 2026 நல்ல பரிசை, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற பரிசை அவருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் குழு
அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் சோழராஜா அவர்கள் இது மதுரை மாநகரை சுற்றி இது நடக்கிற நிகழ்வு இந்த மனித அவர் பல தடவை குரல் எழுதியிருக்காங்க மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருக்கு. அவர் இப்பொழுது இது நன்றி உரையாற்றுவார். இந்த சீர்மிகு மனிதச்சங்கிலி போராட்டத்தை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிற அந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் செல்லூர் அவர்களுக்கும் எடப்பாடியாரின் பிரதிநிதியாகவும் முன்னாள் அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் அக்கா வளர்மதி அக்கா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பகுதிச் செயலாளர்களுக்கும் வட்டச் செயலாளர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக அதற்கனின் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடந்த 27ஆம் தேதி மதுரை மாநகராட்சியில் கூட்டம் நடத்தினாங்க, கவுன்சில் கூட்டம். அந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் எந்திரிச்சு கேட்டேன், இந்த மாதிரி சொத்து வரி எதுவும் உயர்வு இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி வெளிப்படுது, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மாமன்றத்தில் மேயர் சொன்னாங்க, கமிஷனர் சொன்னாங்க. ஸோ முடிச்சு 2ஆம் தேதி அவங்க 6% உயர்வை சொத்து வரி ஏற்கனவே 100% ஏற்றிருக்கிறாங்க. வணிக கட்டணத்துக்கு 150% ஏற்றிருக்கிறாங்க. இதோட சேர்த்து சாமானிய மக்கள் அளிக்கிறதுக்கு இனி 6% வரியை ஏற்றிருக்கிறாங்க. பொதுவாக சட்டம் என்னன்னா, ஒரு மாமன்ற கூட்டம் நடத்துறது அந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானமா வைக்கணும், தீர்மானமா வச்சுதான் பண்ணணும். ஆனா அந்த தீர்மானமே எதுவுமே வைக்காம அவங்க தடாலடியா ஹிட்லர் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சியில பண்ணாங்க. அதே போல சொத்து வரி ஏற்கனப்பட்டு இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 1500 கட்டடங்கள் வணிக கட்டடங்களை குடியிருப்பு கட்டடங்களாக கணக்கு அமைச்சு 140 ரூபா 6 மாசத்துக்கு ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க. மறு ஆய்வு பண்ணதுல அவங்க 1,75,000 ரூபாய் கட்டணம் வந்திருக்கு. இன்னொரு கட்டடத்துல 3000 ரூபாய் கட்டணம் வந்திருக்கு. 3000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காரு 6 மாசத்துக்கு. ஆனா அவர் 20 லட்சம் ரூபாய் கட்டணும். இந்த மாதிரி ஒரு 12 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் வரி பைக்கே இருக்கு. அப்ப எதுக்கு 6% வரி உங்களுக்கு? அந்த 6% வரியை ஏத்தாம இந்த வணிக கட்டணமா இருக்கிறவங்க அப்புறம் குடியிருப்பு கட்டணத்துக்கு வாங்கிருக்கீங்களே, அவங்கள முதல் வாங்குங்கன்னு சொல்லி நாங்கள் அப்பயே அன்னைக்கு வேற குரல் எடுத்தோம். ஆக இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் செல்லூராத்தை இதெல்லாம் சொன்னோம். அண்ணன் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு மதுரையில தான் இந்த மங்கை சங்கிலி போராட்டம் நடத்துவதற்கு வித்துயிர்பட்டதே மதுரை தான். அது அண்ணன் செல்லூரார் அவர்கள் எடப்பாடியார்கிட்ட பேசி இன்னைக்கு 22 மாநகராட்சிக்காக மதுரையில தான் குரல் எழுப்பணும். அதோட விளைவு இன்னைக்கு பெரிய சக்சஸ். அதை நீங்க எல்லாரும் ஒத்துழைத்து இதை எல்லாரும் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அமைதியா கேளுங்க, சொல்லுங்க என்னத்த சொல்ல. மனிதசம் இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி இவருடைய வழியில் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தின் ஆளப்போகிற நம்பிக்கை நட்சத்திரம், சாமானியருடைய முதல்வராக, விவசாயிகளுடைய முதல்வராக, மாணவர்களுடைய தளபதியாக வளர இருக்கின்ற நான் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு ஒடியா ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சொத்து வரி மற்றும் பல்வேறு வரிகளை கண்டித்து மனித சங்கிலி போராட்டத்தை மதுரை மாநகராட்சி பகுதி, பேரூராட்சி பகுதி, நகராட்சி பகுதியில் நடத்த வேண்டும் என்று பணித்தார்கள். இன்றைக்கு மாநகராட்சி பகுதியில் நடத்தப்பட்ட இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு எங்களுடைய கழகத்துடைய மகளிரணி செயலாளர், முன்னாள் அமைச்சர் அருமைக்கா வளர்மதி அவர்கள் இன்றைக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் அனைத்து பகுதிச் செயலாளர்களும் தங்கள் கடமையை உணர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கழக தொண்டர்களை அழைத்து, நிர்வாகிகளை அழைத்து வந்து மனித சங்கிலி போராட்டத்தில் இன்னைக்கு பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நான் எடப்பாடியாருக்கு இது சென்றடையும், உங்கள் மூலமாக சென்றடையும் நினைக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணிடுறாங்கப்பா, கண்டடையும். எனவே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ
2 கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்துக்கு இன்னைக்கு இருபக்கமும் மக்கள் சாரசாரையாக கழக தொண்டர்கள் மகளிர் அணி அணிவகுத்திருந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே இந்த ஆட்சிக்கு அதிவிரைவிலே விடியலை அவர்களுக்கு இருட்டை கொடுத்து தமிழக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றுதான். ஏன்னா தொண்டன் எழுந்தாலே கழகம் எழுந்து விட்டது. தொண்டன் கொடி பிடித்து கோஷம் போட்டாலே கழகம் கோட்டைக்கு போகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் சார்பாக எங்க கழக அத்தனை நிர்வாகிகளுக்கும் அனைத்து சார்பணிகள் அனைத்து பகுதி கழகம் கொட்டை கழகங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எங்களுடைய கழகத்துடைய சார்பணி மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. இது உண்மையிலேங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்றாங்க. இது கள்ளச்சாராய சாவு உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ 70 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்க. எங்க 2வது கள்ளக்குறிச்சியில் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க காரணம் கண்டுபிடிக்கிறது. இதே நேரத்தில் 2003 அம்மா அவருடைய ஆட்சியில் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அதே இடத்துல இதே மாதிரி ஷோ நடந்திருக்கு. ஆனால் துணைத் தலைவர் அன்னைக்கு கலந்திருக்கிறார், ஏர் மார்ஷல் கலந்திருக்கார். அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்வுலையும் முதலமைச்சரோடு ஏர் மார்ஷல் துணைத் தலைவர் கலந்திருக்கிறார். கொஞ்சம் அவசியம் கேளுங்க. அவர் 15 நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஷோ நடக்கிறது மெரினா பீச்சில் நாங்கள் நடத்த போறோம். மாநில அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு. அந்த ஒப்புதலோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவோம். சென்னை வாழ் மக்கள் அனைவரும் அணிதிரண்டு வரணும். உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு மாநில அரசு உத்தரவாதம் வழங்கி இருக்கிறது. அனைத்து வசதியும் செய்து கொடுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். சொல்லியும் கூட இந்த அரசு எப்பொழுதுமே எத்தனை போக்கோடு நடந்து கொள்கிறது. உங்களுக்கு தெரியும், வைகை ஆற்றில் இந்த மாதிரி நம்ம சுந்தராஜ பெருமாள் வைகை ஆற்றில் எழுந்திருக்கும் போது முதலாக இவங்க ஆட்சியில் பாத்தீங்கன்னா 3 பேர் இறந்து போயிட்டாங்க. மொத்தம் 6 பேர் இறந்தாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபாய். அதுக்கு பேசாம நம்ம முதலமைச்சர் இங்க மதுரைக்கு அழைச்சிருந்தா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும் போல. இவர் கலந்துகிட்டு வேண்டாம் 5 லட்சம் ரூபாய். இந்த ஆட்சியில எந்த ஆட்சியிலும் பார்க்காத ஒரு புது விதம் என்னன்னா, புதுமைன்னா எதிலும் இல்லாத ஒரு புதுமை என்னன்னா, மாண்புமிகு ஸ்டாலினுடைய ஆட்சியில கள்ளச்சாராயம் குடித்து இறந்தா 10 லட்சம், விபத்துல இறந்தா 2 லட்சம் 3 லட்சம், வெடி விபத்துல சாதாரண குடும்ப தொழிலாளி இன்னைக்கு பட்டாசு தொழிலாளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 லட்சம் 2 லட்சம், இப்படி அதே தீப்பிடிச்சு இறங்குறாங்க அவங்களுக்கு 2 லட்சம். ஆனா கலாச்சாரம் குடிச்சா 10 லட்சம். முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில இறந்தா அதுக்கு 5 லட்சம். ஆனா அதே மாதிரி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இன்னொரு இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்சம். இந்த ஆட்சி என்ன ஆட்சி? இது நிர்வாகமா நடக்குது. இதனுடைய தலைமைச் செயலாளர் என்ன செய்யற? இது எடுத்து ஒரு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டாமா? ஒரே மாதிரி அறிவிக்கணும். அது மாதிரி இல்ல. நேற்று எதனா நடந்தது? நிர்வாக சீர்கேடு இந்த அரசுக்கு இருக்கு. உளவுத்துறை இந்த ஆட்சியிலே முற்றிலுமும் சிதைந்து விட்டது, மெத்தனமாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள். எத்தனை தடவை எங்க பொதுச் செயலாளர் குரல் கொடுத்தார். அதை இவர்கள் கேட்டார்களா? எத்தனை முறை? ஆனால் அன்றைக்கெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னால இருந்த டிஜிபி என்ன செஞ்சாரு? 0.1 0.2 0.3 எல்லாம் நம்ம ரஜினி நடிச்ச பாரு 2 அப்படின்னு மாதிரி இவர் அப்படி போட்டாங்களே ஒழிய எங்கேயும் கஞ்சா. இப்பவும் கஞ்சாவை பிடிக்கிறாங்க. நேற்றைய கூட பாத்தீங்கன்னா 1600 கோடியில் மதிப்புள்ள கொக்கைன் பிடிச்சிருக்காங்க. என்ன இந்த ஆட்சியில தொடர்ந்து இருக்கு. அப்ப இது கண் துடைப்பு நாடகமா என்பது தெரியவில்லை. இன்னைக்கு இதெல்லாம் காரணம் இந்த கஞ்சா வைக்கிறவ தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு தொழிற்சல்னா, முதலமைச்சரே நமக்கு அருகாமையில் இருக்கார், இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்கு அப்படின்னு என்ன ஜாபர் ஷெரீப்பே பக்கத்தில் வைத்துக் கொண்டவர்கள் தான் இவர்கள். எனவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் நல்ல விடிவு ஏற்படும். நேற்றைக்கு முழுக்க ஸ்டாலின் தான் காரணம். அதுக்கு முழுக்க காரணம் நான் சொல்றேன், எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி முழுக்க நிர்வாக சீர்கேடு, மெத்தன போக்கு. அங்க 15 நாளைக்கு முன்னாலே ஏர் மார்ஷல் சொல்லிடுற போது அது ஒழுங்கா பேரிகார்டு போட்டு ஒவ்வொரு பேரிகார்ட்லயும் இத்தனை பேர் தான் கலந்துக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சரி, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் மேல் வர்றாங்கன்னா அதை முதல்ல தடுத்துடணும். இவங்க தடுத்தாங்களா? தடுக்கல. ஆம்புலன்ஸ் கிடைக்கல. ஒரு பொண்ணெல்லாம் பேட்டி கொடுத்துரு, அவங்க அப்பா இறந்து போயிட்டு. ஆம்புலன்ஸ் மட்டும் போறதுக்கு வழி விட்டு
உடனே எங்க அப்பாவை பார்த்துருக்கோம், எங்க அப்பாவை காப்பாற்றிருப்போம். இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னொரு பையன் பேசுறாரு, ஐயா சம்பாதிக்கிற மட்டும் எங்க அப்பா கிடையாது, சம்பாதிச்சு கொடுப்ப மட்டும் தந்தை கிடையாது, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டி. அந்த பாசம் அன்பு இதெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தந்தைகிட்ட எப்படி நாங்க பெற முடியும்? இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. நிர்வாக திறமையை மறைக்கிறதுக்கு தான் வந்து காலையில பாஜக உங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுவோம், நீங்க தொடர்ந்து ஆட்டுக்குட்டி போல தலையாட்ட அத பத்தி எல்லாம் அண்ணாமலை பத்தி நான் சொல்றேன். அண்ணாமலை பத்தி எல்லாம் தலை இப்ப ஆட்டினா என்ன சொல்லுவோம்? என்னப்பா சொல்லுவோம்? என்னப்பா சொல்லுவோம்? ஆட்டா என்னப்பா ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதுல வேற ஒண்ணும் இல்ல. அவரை பத்தி அவர் தான் எங்களை பத்தி பேசுறதுல அவர் இப்ப இதுக்காக அவங்க சொன்னாங்க. ஐயா அது எல்லாருமே சொல்றாங்கல்ல, நாங்க மட்டும் இல்ல. எனக்கு நீ அதை பத்தி எல்லாம் இல்ல. இங்க வந்து எப்ப போருக்கு போயிட்டு இருக்கும்போது நீ எதை போயோ பேசிட்டு இருக்க, எலி பிடிக்கிற வேலையை பாக்குற, அதெல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல. இல்ல பொதுவா அதை தான் சொல்றேன். இந்த ஏர் ஷோவை வந்து முறையா நடத்திருந்தா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த விபத்து முழுக்க தடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட அந்த மெரினா பீச்சில் எவ்வளவு பேர் அது தாங்கும், எவ்வளவு பேருக்கு குடிநீர் இருக்கு, எவ்வளவு பேர் ஆம்புலன்ஸ் வண்டி போறதுக்கான வழி ஏற்பட்டிருக்கணும். இதெல்லாம் காவல்துறை எவ்வளவுதான் செய்ய முடியும்? காவல்துறை பற்றாக்குறை. இதனாலதான் இந்த நேற்றைய தினம் முந்தா நாள் நடந்த இந்த இழப்புக்கு காரணம். 5 பேர் உயிரிழப்புக்கு இவங்க தான் காரணம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்ததிலிருந்தே போதை நடமாட்டம் இருக்கு என்பது தெரிஞ்சு. நிர்வாக சீர்கட்ட மறைக்க இந்த அரசனுடைய முழுக்க முழுக்க தோல்வி. இந்த அரசனுடைய நிர்வாகம் தோல்வி அடைந்திருக்கு. இதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா உயிரை திரும்ப பெற முடியுமா? அந்த மாதிரி விட முடியுமா? எனவே விலை மதிப்பற்றது உயிர். எனவே இதற்கு முழு பொறுப்பேற்று இந்த அரசாங்கம் உண்மையிலே நல்ல அரசாங்கம் வந்தா ரிசைன் பண்ணிடும். நேற்றைய தான் முந்தா நாள் இறந்திருக்காங்க. நேற்றைய தான் அவங்க அப்பாவுக்கு 46 கோடியில பாருங்க, 46 கோடியில பூங்கா திறந்து வேடிக்கை பார்க்கிறார். உலகத்தரம் வாய்ந்த பூங்கா சென்னையில். இது எவன் யாருக்குங்க தேவை? எங்க அங்க குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல, வைக்கல, விலைவாசி எல்லாம் விண்ணம் முட்டிக்கிற அளவுக்கு இருக்கு. எல்லா வரியும் போட்டுட்டீங்க, வரி மேல் வரி விதிக்கிறீங்க. 6% ஆண்டுக்கு ஆண்டு 6% வீட்டு வரி உயர்வு இனிமேல் இருக்கும், சொத்து வரி உயர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி மின் கட்டணத்துக்கு ஆண்டுக்கு ஆண்டு 6% உயர்வு இருக்கோ அது மாதிரி இதையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த அரசு வந்ததிலிருந்தே விலைவாசி ஏற்றம், வரிமேல் வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் இவங்க போடுற வரி அதிகம். ஏங்க அவர் எல்லாரும் மக்களால் மறக்கப்பட்டாங்க. நீங்க எதுக்குப்பா? நீங்க அடுத்த சொல்லுங்க. சரி சொல்லுங்க, வேற சொல்லுங்க. உண்மையிலே ஆளுநர் வந்து உண்மையை தான் சொல்றாரு. மக்கள் நிம்மதியே இல்ல. எல்லாரும் அன்றாட இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே கஷ்டப்படுறாங்க. மாதம் முழுமையா வருமா? பையங்களை அனுப்புறது கூட கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஹாஸ்டல்ல முன்னால படிக்க வைப்பாங்க, இன்னும் ஹாஸ்டல்ல சேர்க்க கூடாது. ஹாஸ்டல்ல போனா பார்த்தா பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை 19 பேர் இந்த போதைப் பொருள் வைத்திருந்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. ஆக எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில போதைப் பொருள் தங்கு தடையின்றி கிடைக்குது, தாராளமா கிடையாது, விதவிதமான பொருள் கிடைக்குது. அதிமுக ஆட்சி காலத்துல வைகாறுல சுத்தம் பண்ணீங்க, ஆனா இப்ப வைகார சுத்தம் பண்ணி பணம் கேட்டு மதுரை ஆதீனத்தையே மிரட்டி இருக்காங்களே. மதுரையில எதுவுமே அந்த ஆட்சி வந்ததுல இருந்து ஒண்ணுமே செய்யலங்க. மாநகராட்சி இந்த அரசாங்கம் செய்யும். நான் கேட்கிறேன், மதுரையில பாருங்க, இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அருகாமையில ஜான்சி பாருங்க, அருகே வரவேற்பு மண்டபம் கட்டியிருந்தோம். அதுல வந்து வெளிநாட்டுக்காரங்க உயர் அலுவலர்கள் வர்றாங்கன்னா அங்க உலகத்தரம் வாய்ந்த ஹோட்டல் தங்களுக்கு விடுதி கட்டியிருந்தோம். அது என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகைக்கடைக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த அரசாங்கம், இந்த மாநகராட்சி. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் அருகாமையில பல்லடுக்கு வாகனம், இங்க வர்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் வாகனம் நிறுத்தி அவங்க நிறுத்தி சாமியை நிம்மதியா கும்பிடுறதுக்காக அந்த சென்ட்ரல் மார்க்கெட்ல பல்லடுக்கு வாகனம் கட்டணும். அதையும் திறக்கல, இன்னும் திறக்கல. திறந்து அது ஒரு புண்ணியம் இல்லாம இருக்கு. அதே மாதிரி பெரியார் பேருந்து நிலையம் பாருங்க, இன்னைக்கு அதுல பல்லடுக்கு வாகனம் நிறுத்தி கட்டுறோம், வணிக வளாகம் கட்டியிருக்கோம், அதையும் இது பண்ணல. தமுக்காரில உலகத்தரம் வாய்ந்த ஒரு அரங்கம் கட்டி கொடுத்திருக்கோம். எத்தனை மாவட்ட ஆட்சியாளர்களும் துணை கட்டடங்களும் இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கின்ற இந்த குடிநீர் திட்டம் போன தடவை நிறைவேற்ற வேண்டிய மதுரை மாநகராட்சி
மதுரை மக்கள் கொடுக்க வேண்டியது. ஆனா இதுவரைக்கும் இங்க நிறைவேற்றல. மெத்தன போக்கா நடக்கிறது. மதுரையில் பார்த்தா எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா இருக்கு. சாலைகள் நிரம்பி வழி ஓடுது. சாலையில தண்ணி ஓடுது. தண்ணி வந்தா 4 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுக்குறாங்க. குடிநீர், வைகை, அதுவும் கழிவு நீர் கலந்து வருகிறது. எனவே இதை எதிர்த்து எங்க மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் குரல் எழுப்புறாங்க. அந்த குரலுக்கு அவங்க மதிப்பே கொடுக்கறது இல்லை. ஒன்னொன்று வெளியொன்று பேசுறாங்க. எனவே இதெல்லாம் கண்டித்து தான் இதுக்கு முழுக்க முழுக்க தீர்வு இந்த ஆட்சி மாற்றம். இது மக்களுக்காக நடக்கிற போராட்டம், எங்களுக்காக இல்ல, எங்களை வளர்த்துக் கொள்வதற்காக இல்ல. அதிமுக இந்த போராட்டம் நடத்திய வளரணும். அதிமுக இது புற்றீசல் போல் வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. போராட்டம் நடத்தி இல்ல, மக்களை துன்புறுத்தி இல்ல, மக்களுக்கான போராட்டத்தை எங்க பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார். அதை சிறப்பாக நடத்தினதுதான் மாவட்ட நிர்வாகம். அதான் தம்பி, இப்பதான் மாநாடே நடத்த போறாரு. நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கங்க, அதிமுகன்றது வேறப்பா. அதிமுக வேற. இது நான் ஒண்ணு, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைய, நீங்க எல்லாம் தலைவர் கட்சி விட்டு நிற்கும் போது பிறந்திருக்க மாட்டீங்க. தலைவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு நீக்கிறதுக்கு உரிமை இருக்கு. கலைஞருக்கு அன்னைக்கு உரிமை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்க? அவர் நீக்கினதை தெரிஞ்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு வண்டி போகல தம்பி, ஒரு வண்டி போகல, ட்ரெயின் போகல. இருங்க சொல்றேன், அதைத்தான் சொல்றேன், அது சொல்றேன், எழுச்சியை சொல்றேன். வெற்றி நீ கேட்டுட்டு அப்புறம் அது என்ன சொல்றான்? அதே மாதிரி தலைவர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வரப்பட்டு காலையில 7 மணிக்கு வர வேண்டிய வண்டி மாலையில 7 மணிக்கு வந்துச்சு. ஒரு எழுச்சி, எங்க போனாலும் மக்களுக்கு எழுச்சி தன்னெழுச்சி. அது மாதிரி எழுச்சி தம்பிக்கு இருக்கான்ற எனக்கு தெரியாது. நான் வெற்றி நீ கேட்ட விஜய்க்கு சொல்றேன். விஜய் இளைஞர்களை வட்டத்தை கொண்டிருக்க, அவருடைய கொள்கைகள் எல்லாம் இனிமேல் மாநாட்டுக்கு பிறகுதான் அறிவிப்பாங்க, என்னென்ன கொள்கை என்னன்றத. ஏன் அதுக்கு பிறகுதான் அந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதுன்னு தெரியும். ஏன் அதுக்குள்ள அதிமுக போட்டியா இதுன்றெல்லாம் கேட்கக்கூடாது. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பயமே இல்லையே. ஏங்க அதுல தம்பி வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காருன்னா விஜய் முழுக்க முழுக்க திமுகவில் இருக்கிற உறுப்பினர் இருக்குதா? அந்த இளைஞருக்கு பெருவாரி திமுக அதான் இன்னைக்கு குத்துது குடையுதுன்னு திமுக காரங்க பூரா தலைவர்கள் பூரா வைகிறாங்க. அவரை விஜய் வைகிறாங்க. பாவம் சின்ன பையன், வளர வேணாமா? என்னப்பா நீங்க மட்டும் ஏப்பா நேற்று வரைக்கும் சினேகா கையில பிடிச்சி திரிசா கூட ஆடிக்கிட்டு இருந்தவர் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கலாம். அவர் என்னப்பா தியாகம் பண்ணாரு? ஜெயிலுக்கு போனாரா? அவரை எல்லாம் விட்டுட்டீங்க. விஜயோட இளைஞர் வர்றதுக்கு ஏன் நீங்க தடுக்கிறீங்க? தடுக்க கூடாதப்பா. திமுக எங்களுக்கு பாதிப்பே இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதன் மூலமாக எங்க